Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே தடுப்பு சுவர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். திருக்கழுக்குன்றத்தில் இருந்து கல்பாக்கம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் படுகாயம் அடைந்தார். காலதாமதமாக வந்த ஆம்புலன்ஸ் படுகாயம் அடைந்தவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த புறவழி சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் காவல்துறை உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வயல்களில் தேங்கியுள்ள நீரால் நெல்மணிகள் முழுவதும் நீரில் மூழ்கி முளைத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடன் வாங்கி நெற்பயிர்கள் நடவு செய்ததால் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாய்க்காலை ஆக்கிரமித்துவிட்டு மிரட்டும் தனிநபர் மீது நடவடிக்கை இல்லை என்றால் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என பாதிக்கப்பட்ட பெண் விவசாயி கண்ணீருடன் கதறி துடித்தார். வாவிப்பாளையம் பகுதியில் PAB வாய்க்கால் இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததுடன் அவ்வழியே செல்லும் விவசாயிகளை அடியாட்களை வைத்து மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை இல்லை என்றால் தீக்குளித்து தற்கொலை செய்வோம் என எச்சரித்ததுடன் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு போகிறக்கே வழி இல்லைன்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சணும். எங்களுக்கு இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு கூட வழி இல்லை. நாங்கள் நடந்து தான் வந்துட்டுருக்கோம். நடந்து வந்தால் 10 பேர் நிற்கிறாங்க. எங்கள் உயிருக்கு சத்தியமாக உத்தரவாதமே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களை பயமுறுத்துறாங்க. நைட்டு வந்தாலும் காலையில் வந்தாலும் 10 பேர் நின்றுட்டே இருக்காங்க. நாங்கள் குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரும்போது இங்கே முன்னாடி 4 பேர் வந்து நிற்கிறாங்க. இங்கே ரோட்டில் வரக்கே பயமாக இருக்குது.